முக்கிய செய்தி, தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ராஜேஷ் காலமானார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். மீனாட்சி சுந்தரம், நடிகர் ராஜேஷ் காலமாகி இருக்கிறார். இவரை பற்றி மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். பிரபல நடிகர் ராஜேஷ் சற்று முன் சென்னையில் காலமானார். இவர் அந்த 7 நாட்கள், சிறை மற்றும் அச்சமில்லை, அவலூர் தொடர்களை உள்ளிட்ட 150க்கும் அதிகமான படங்களில், தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள படங்களிலும் பல சீரியல்களிலும் நடித்தவர். முன்னணி நடிகரான ராஜேஷ் பட்டுக்கோட்டை மாவட்டம் அணைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர். சென்னையில் பள்ளி படிப்பையும் பின்னர் ஆசிரியர் பணியையும் முடித்துவிட்டு ஆரம்பத்தில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் பாலச்சந்தருடைய கடைக்கண் பார்வைப்பட அவலூர் தொடர் திரைப்படத்தில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து கன்னி பருவத்திலே என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். இவர் நடித்த முக்கியமான படங்களில் அந்த 7 நாட்கள் மிகவும் பிரபலமானது. அதில் அவருடைய நடிப்பும் அவருடைய கேரக்டரும் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து 100க்கும் அதிகமான படங்களில், குறிப்பாக ரெட், சாமி, சிறை, ஆட்டோகிராப் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்தார். பிற்காலத்தில் குணச்சித்திர நடிகராகவும் பல்வேறு சீரியல்களிலும் நடித்து வந்தார். இவருடைய கலைப்பணி மட்டுமல்ல, ஜோதிட பணியும் திரையுலக வட்டாரத்தில் குறிப்பாக பேசப்படுகிறது. ஆரம்பத்தில் நாத்திய கருத்தை கொண்டவராக இருந்தாலும் பிற்காலத்தில் ஜோதிடம் பார்த்து அதன் மூலம் தன்னுடைய கருத்துக்களை பிறருக்கு சொல்வதில் தேர்ந்தவராக வழங்கினார். ரியல் எஸ்டேட் துறையிலையும் கொதிக்கட்டி பிறந்தார். இப்படி பிரபலமாக இருந்த ராஜேஷ் இன்று காலை உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு லோ பிபி ஏற்பட தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவருடைய வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு சில்வியா என்ற மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகிவிட்டார். ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். மகள் கனடா நாட்டில் இருப்பதால் அவர் வந்தவுடன் இறுதிச்சடங்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான ராஜேஷ் காலமானது திரையுலக வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ராஜேஷ் காலமாகி இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை கூறியமைக்கு நன்றி ராஜேஷ்.